நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்வீட் கொழுக்கட்டை ரெசிபி. இது ஒரு முறை மிஷினில் மாவு அரைச்சி வச்சுட்டோன்னா போதும். எப்போ தோணுதோ அப்போ ஈஸியாக பண்ணலாம். ஒரே மாவில் 3 விதமான அச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு பச்சரிசி, புழுங்கல் அரிசி, பாசிப்பருப்பு இது 3 வேணும். இப்போது 1 டம்ளர் பாசிப்பருப்புன்னா அதே டம்ளரால் 2 டம்ளர் பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசி. இப்போது பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்தாதான் கொழுக்கட்டையோட மனம் சூப்பராக இருக்கும். இதை நல்லா செவக்க வறுத்துட்டு இதை மிஷினில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா செவக்க வறுத்துட்டு ஆற வச்சு இதை மிஷினில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச மாவு தான் இது. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்படி கையில் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நெருன்னு இருக்கணும். இப்போ இந்த மாவில் நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். நான் 1/2 டம்ளர் வெல்லமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். 3/4 டம்ளர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போது இது பாகு ஆகணும்னு அவசியம் இல்லை. முழுகிறளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவில் ஏலக்காய் பொடி கொஞ்சம், வறுத்த பாசிப்பருப்பை ஊற வச்சது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்துக்கணும். இப்போ நான் மாவோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். இல்லாட்டி தேங்காவோட அளவும் பாசிப்பருப்போட அளவும் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கொதிக்க வச்ச பாகை நம்ம வடிகட்டிட்டு சேர்க்கணும். இதை சூடோடையே சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலரணும். அதே மாதிரி பாகு நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது. மாவு கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை ரொம்ப ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் பொதுன்னு இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மாவோட பக்குவம் பாருங்கள். ரொம்ப இருக்கக்கூடாது. லேசாக உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துட்டோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பிடிக்கிறது பிடி கொழுக்கட்டை. இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு 4 விரலால் அழுத்தம் கொடுக்குறப்போ நமக்கு சூப்பரான ஒரு ஷேப் கிடச்சிரும். இதில் நம்ம பாசிப்பருப்பு நிறைய சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா பொதுன்னு இருக்கும். உள்ளே நல்லா உதிர்ற மாதிரி இருக்கும். கொழுக்கட்டை ஜவ்வு மாதிரி இருக்காது. அதே நேரத்தில் நம்ம ஊற வச்சும் பாசிப்பருப்பு வறுத்து ஊற வச்சு கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றப்போ அங்கங்கே பாசிப்பருப்பு நமக்கு வாயில் மாட்டும். அதே மாதிரி நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். இப்போ நான் செகண்ட் பண்ணுறது மோதகத்தோட ஷேப்பு. இந்த மாதிரி மோதகமாக கூட நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அச்சில் கூட நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம அச்சில் கூட எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு 3 ஷேப் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் இதை வைக்கணும் ஸ்டீம் பண்ண. அதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும். அப்படி ரொம்ப வெந்ததுன்னா அதுவும் ரப்பர் மாதிரி ஆகிடும். இது நான் ஃபஸ்ட்டு நாளை விட 2வது நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நமக்கு ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு 3 ஷேப்பில் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மாவு அரைச்சி வச்சுட்டோன்னா நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நமக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் இருக்கிற பாசிப்பருப்புலாம் நிறைய இருக்கிறதுனால உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ பாருங்கள், நான் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் உடச்சி காட்டுறேன். நல்ல ஒரு பொதுன்னு இருக்குது. ரப்பர் மாதிரி இல்லை, உதிரணும் அந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஷேப்பும் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாசிப்பருப்பு அங்கங்கே தெரிகிறதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. தேங்காவும் பாசிப்பருப்பும் தெரிகிறது.
இப்போ நம்ம சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.